குட்டி கதை. ஒரு ஆண் குருவி கூடு கட்டி தான் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்ததாம். அந்த ஆண் குருவிக்கு ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. மனைவி குருவியோ ரொம்ப வெகுளி. தான் குடும்பம் என்னவோ, தான் பிள்ளைகள் என்னவோ, தான் கணவன் என்னவோ அப்படின்னு வாழ்ந்துட்டாங்க. வெளி உலகம் என்னன்னே தெரியாம இருந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஆண் குருவி என்ன கஷ்டம் வந்தாலும் தான் மேலே சுமந்துக்கிட்டு அவங்களுக்கு என்னன்னு காமிக்காம அவ்வளோ தாங்குன்னு அவங்கள காப்பாத்திச்சு. அந்த ஆண் குருவி தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் எந்த அளவுக்கு சந்தோஷமா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருந்தது. அந்த ஆண் குருவி கூட்டை விட்டு மட்டும் பிள்ளைங்களை வெளியே அனுப்பாது. ஆனால் குடும்ப கஷ்டம்னா இப்படி இருக்கும், வெளி உலகம்னா இப்படி இருக்கும், அதை மட்டும் உட்கார வச்சு அந்த பிள்ளைங்கள புரிய வைக்கும். அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்பவுமே வேலைக்கு போற மாதிரி அந்த குருவி வேலைக்கு போச்சு. திடீர்னு சூறாவளி காத்து அடிச்சு ஒரு பாறையில முட்டி அந்த ஆண் குருவி செத்து போச்சு. தகவல் அறிஞ்ச அந்த குடும்பம் என்ன பண்றது ஏதா பண்றதுன்னு தெரியாம கதறி அழுது. பிள்ளைகளும் பெரிய பசங்க கிடையாது, 13 வயசு 14 வயசு இல்லையான குடும்பம். 14 வயசுலயே அந்த ஆண் குருவி வேலைக்கு போக ஆரம்பிச்சு. சிறிது நாள் சோறு தண்ணி சரியில்லாம அதுவும் நோய் நொடி வந்து இறந்துருச்சு. காலம் கழிச்சு கவலை நாளா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. பெண் குருவி அனாதை விட்டு செத்துட்டாங்க. இப்ப இந்த பெண் குருவி நிலைமை என்ன இருக்கும் தப்பா சொல்ல